இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது இதுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வசத்தில் சிஎமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தான். இப்போ உள்ள ஆட்சி என்ன செஞ்சாலும் குத்தம் 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 குத்தம். மழை பெஞ்சுதுன்னா ஓவராக மழை பெஞ்சதுன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். மழையே இல்லைன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். ஒரு கொலை நடந்ததுன்னா அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதை குறை சொல்லதுக்குன்னே தான் ப்ரெஸ்ஸு முன்னாடி வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஏங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே நல்லது லட்சக்கணக்கானது பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யார்? மு.க.ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், கலைஞர் ஐயா அவரும் பல லட்சம் நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறீங்களா? குறை சொல்லதுக்குன்னே மைக்கு முன்னாடி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறையே சொல்லலையா? சொன்னாங்க. என்ன குறை சொன்னாங்க? இது அதை அப்படி கிடக்கு, இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அட்வைஸ் தான் நிறைய பண்ணியிருப்பார், குறை சொல்லவே மாட்டாங்க. திரு பழனிசாமி அவர்களே கொலை 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 கொலை. நேற்று என்ன நடந்தது சட்டப்பேரவையில்? நாங்கள் தைரியம் இருந்தால் நான் சொல்கிறத பேசுகிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் உங்கள் டீம் எல்லாம் விட்டால் போதும்னு அடித்து பிடிச்சி ஓடினீங்களே. அந்த சீனு சிரிப்பு சிரிப்பாக வருது. அது நைட்டில் நான் தூங்கவே இல்லை. ஏன் அவ்வளோ சொல்கிறார? உட்கார வேண்டி தானே? ஏன் உங்கள்கிட்ட தான் ஒரு 50-55 எம்எல்ஏ இருக்காங்கல்ல. காய் புளிச்சு தான், மாங்காய் புளிச்சு தானே, எதுக்கு எடுத்தாலும். அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல? நான் சொல்கிறத கேளுங்க. சாத்தாங்குளம் வெடி போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? டிவி செய்தியை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணுங்க. ஒரு சிஎம் அப்படியா சொல்கிறது? குறை 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 குறையை தவிர வேறு எதுவுமே பழனிசாமி அவர்கள் மைக்கு முன்னாடி பேசினதே இல்லை. நல்லது, இது நல்லது பண்ணியிருக்காங்க, இது நல்லது பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விழுகிற கொஞ்சம் ஓட்டு கூட அதை தக்க வச்சுக்கலாம். கெடுத்தாலும் குறை 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 சொல்லிட்டு இருந்தா ஏடிஎம்கேயில் உள்ள தொண்டர்கள் உங்களுக்கு வருஷம் இல்லை, எம்ஜிஆர் ஐயாவுக்கு வேண்டி இன்னமும் இருக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் சிஎம் ஆனீங்க. சிஎம் ஆனது எப்படி? அது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். அப்படியே ஊந்து ஊந்து போய் அப்படியே சசிகலா அம்மா காலில் விழுந்து. இன்றைக்கி வந்து கடவுள் வந்து யாருங்க? சசிகலா அம்மா தான் பழனிசாமி அவர்களுக்கு. அவங்களுக்கு துரோகம். டிடிவி நினச்சா டிடிவி ஆகா தங்கச்சி பையன் தானே அவரை ஆக்கிருக்கலாமே. ஏன் அவங்கள ஆக்குனாங்க? சரி, நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே பதவி கிடைச்ச உடனே அமைதிப்பட சத்யராஜ் அமாவாசையாக மாறிட்டீங்க இல்லையா பழனிசாமி அவர்கள்? அது உங்களுக்கும் தெரியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதனால் உங்கள் ஆட்சியில் அதிர்ஷ்டவசமாக வந்த சிஎம் பழனிசாமி அவர்களே, உங்கள் ஆட்சியில் நடந்ததோடு இப்போ அவ்வளவா இல்லை. நான் கேட்குறேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸு மிஷின் கண்ணோடு கொண்டு விட முடியுமாங்க? நம்ம தாங்க பாதுகாக்கணும். இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் ஒரு பாய் இறந்தார். அவர் அதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ விட்டார். அந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது? உடனே அதை பற்றி பேசுகிறாரு. வீடியோ விட்டார், போலீஸு பாதுகாப்பு இல்லை, போலீஸு ஏன் நடவடிக்கை எடுக்கலை, போலீஸு இடத்துல அந்த மாதிரி வீடியோ எவ்வளவோ வருதுங்க. நான் தற்கொலை பண்ண போகிறேன், நான் வந்து எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறைய வீடியோகள் வருது. அது போலீஸ் தரப்பில் போய் சேர்ந்தால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ் இன்றைக்கி சிறப்பாக அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க இல்லைன்னா எடப்பாடி அவர்களே நீங்கள் வெளியில் லாந்த முடியுமா? நீங்கள் பாதுகாப்பதோடு இருக்கீங்க, உங்கள் குடும்பம் பாதுகாப்பதோடு இருக்குது. அதுக்கு காரணம் யார்? போலீஸுக்காரங்க, சிஎம் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க?
எப்போ பாரு மைக்கு முன்னாடி நின்று அது இப்படி இது இப்படி ஏதோ ஒரு இவரை அறியாமல் என்னத்தையாவது ஒன்று குறை சொல்லதுக்குன்னு 4-5 எழுதி வச்சுட்டு அது அப்படி இது இப்படி அதை சொல்லும் போது ஒன்று யோசனை பண்ணணும். பழனிசாமி அவர்கள் நம்ம ஆட்சியில் இது நடந்துதா வச்சுதா இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு பேசுங்க மிஸ்டர் எடப்பாடி அவர்களே. சும்மா இந்த வாய் பிடிச்சிதா மாங்காய் பிடிச்சிதா குறை சொல்லணுங்கிறதுக்காண்டியே மைக்கு முன்னாடி வர்றது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க. இவர் 2026 200 தொகுதிக்கு மேலேயே டிஎம்கே ஜெயிக்கும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நல்லது பெண்களுக்கு. இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் சாதிச்சிருக்கிறாங்க, சினிமா துறையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டு யாருக்கும் எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் இதை ஏதாவது சொல்கிறாரா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே? உங்களை நீங்களே கேட்டுக்கிடுங்க. நீங்கள் சிஎம்னுட்டு காலரை அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு போகிறீங்களே, அது ஒரு அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வருமா? வராது. ஓபிஎஸ்க்கு வந்தது. மக்களால் தேர்ந்தெடுத்து அதிக ஓட்டு அதிக இடங்களில் வென்று ஜெயிச்சு இன்னைக்கு அப்படி கெத்தாக உட்காந்துருக்கிறாரு முக.ஸ்டாலின் அவர்கள். அவங்க ஆட்சியை பார்த்து குறை சொன்னால் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஓட்டும் போயிடும். ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போ படிப்படியாக குறைஞ்சி 8% இருந்து இப்போ 2% வந்துருச்சு. 2026 அதுவும் இல்லாமல் போயிடும். கரெக்டாக பேசுங்க, அறிவுபூர்வமாக பேசுங்க. இன்னும் உங்களுக்கு கூடும் ஓட்டு எண்ணிக்கை. எங்கே இப்படியே தான் குறை சொல்லி மக்கள் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது, ஜெயலலிதா ஆட்சியில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, கரண்டில் 2026க்கு மேலே என்ன நடக்க போகுது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் எதையாவது ஒன்று பேசி அந்த ஓட்டுகளை உங்கள் ஓட்டுகளை நீங்கள் தக்க வைக்கிறதே பெரிய விஷயம். டிஎம்கே ஓட்டு இன்றைக்கி 85% இருக்குங்க. ஒரு ஓட்டு கூட யாருக்கும் புரியாது. அது டிஎம்கேல தான் விழும். இன்னும் 2-3 ட்ரிப்பு டிஎம்கே ஆட்சி தான். முக.ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம். இதில் எந்த மாற்றம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு புரியலைன்னா ஊராக போங்க. மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுவே பழனிசாமி அவர்களே நிறுத்திக்கிடுங்க குறை சொல்கிறத. இதுதான் ஃபயர் டிவி மூலியமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனிவே அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியில் என் நண்பர்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ். ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்.